நம்ம எலக்ட்ரிக் பில்லு தண்ணி காசெல்லாம் வந்து மித்ரா காசு கட்டுறாங்களா? வணக்கம் வந்து நமஸ்தே நமஸ்கார். இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். துணை மடனிக்கையில் வந்து ஒரு செக்ஷன் இருக்குது, யூட்டிலிட்டிஸ் அசாஸ். அதாவது இது எதுக்காக இந்த உதவி திட்டம்னு பார்த்தீங்கன்னா வந்து சில பேரால் வந்து B40 கேட்டகரியில் உள்ளவங்க வந்து பில்ஸ் வந்து உங்களோட வீடு உங்கள் பேரில் இருக்க அந்த பில்ஸு ஆனால் ஒரு ரொம்ப மாதம் கட்டாமல் அப்படியே துங்காவாக ஆகிருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையினால். ஸோ நீங்கள் இந்த உதவி திட்டத்தை அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வருகநகர மலேசியாவாக இருக்கணும், பர்பங்ஸா இந்தியாவாக இருக்கணும், B40 கேட்டகரியில் இருக்கணும், அடுத்து உங்கள் வயசு வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும். உங்களால் வந்து அந்த பணத்தை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்போ தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அந்த பில்லில் கண்டிப்பாக உங்களோட பேர் இருக்கணும். அடுத்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். கூகுள் போய்ட்டு துணை மடானி இதை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டோன்னா மெயின் பேஜ் வரும். அந்த மெயின் பேஜில் கீழே போனீங்கன்னா மோகன் சக்கராங்கன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோன்னா உங்கள் ஐசி நம்பரை இன்சர்ட் பண்ணிவிட்டு பொமோனன் பாரு கிளிக் பண்ணுங்கள். உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் வருகநகர மலேசியாவா, பர்பங்ஸா இந்தியாவா, அப்புறம் உங்களுக்கு எஸ்டிஆர் கிடைக்குதா இல்லையான்ற டீட்டெயில்ஸ் கேட்கும். அப்புறம் ஒரு கோட் இருக்கும், அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு ருஸ்கான் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்கள் பேர், உங்களோட ஜந்தினா, உங்களோட ஸ்டேட்டஸ் பர்காவே நான், உங்களுக்கு ஏதாச்சும் வியாதி இருக்கா, நீங்கள் ஓகேவா இல்லையா, உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸ் முழு விவரம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் இமெயில் அட்ரஸ் போட்டுட்டு சிம்பான் சத்தருஸ்னே கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் நீங்கள் எந்த ஸ்கீம் அப்ளை பண்ண போகிறீங்கன்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஐசி மின்னுக்கு பின்னாடி அப்லோட் பண்ணணும். நீங்கள் எஸ்டிஆர் பந்துவான் கிடச்சிச்சுன்னா அந்த ஸ்லிப் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட பில், எந்த பில் வந்து துங்காவாக இருக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஆனால் அந்த பில் உங்கள் பேரில் இருந்தாகணும். அடுத்து கடைசியாக உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு சிம்பான் சத்தருஸ்னே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரக்குவான்னு கேட்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பொமோனன் சப்மிட் பண்ணிடுங்க. நீங்கள் மட்டும் நல்லா கனெக்ஷன், அதை நீங்கள் மட்டும் பாருங்கள், மற்றவங்களும் நல்லா கனெக்ஷன் ஷேர் பண்ணுங்கள்.